சாத்தான் பூமியில விழுந்ததுனாலதானே மனிதன் வஞ்சிக்கப்பட்டான். அவன் விழுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? பூமி தான் கிடைச்சதா? அவன் அப்படியே பறந்து வரும்போது ஆண்டவர் ஒரு விரலை வச்சு தட்டிருந்தா கூட வேற எங்கேயாவது போய் விழுந்து இருப்பானே. எதுக்கு கரெக்டா அவன் பூமியில தான் நேரா வந்து விழணுமா? விழுந்து மனுஷனை வஞ்சிக்கணுமா? நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் மனிதனை படைக்கும் பொழுது தேவனை போலதான் மனுஷனை படைத்தார். தேவனை போல மனுஷனை படைக்கும் பொழுது வெறும் பூமியை மட்டும் மனுஷன் கையில கொடுக்கல. தேவன் எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆளுகை செய்கிறாரோ அந்த எல்லா இடத்திலையும் மனிதனும் ஆளுகை செய்கிறார். ஏனென்றால் மனிதனை தேவனை போல படைத்திருக்கிறார். அப்போ மனுஷனுடைய ஆளுகை வானத்திலே இருக்குது, மனுஷனுடைய ஆளுகை பரலோகத்திலையும் இருக்குது. இப்ப சாத்தான் கீழே விழும் பொழுது பூமியில விழாம வேற எங்கேயாவது விழுந்திருந்தாலும் கூட அவன் அப்பவும் மனுஷனை வஞ்சித்து இருப்பான். ஏன்னா எந்த இடத்துல விழுந்தாலும் மனிதனுடைய ஆளுகை அங்கேயும் இருக்குது. நம்மளை எப்படி படைத்திருக்கிறான்னு தெரியணும். தேவதூதர்களை தேவனை போல தேவன் படைக்கல, மனுஷனை தான் தேவனை போல தேவன் படைத்தார். தேவன் எங்கெல்லாம் ஆளுகை செய்கிறாரோ அங்கெல்லாம் மனுஷனும் ஆளுகை செய்ய முடியும். அப்படிப்பட்ட படைப்பாக நம்மளை படைச்சிருக்கிறார். அப்ப ஏன் இவர் வானத்தை அசைக்கப்படுகிறார் அப்படின்னா, சாத்தான் மனுஷனை வஞ்சித்ததுனால மனுஷனுடைய ஆளுகை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் மனுஷன் சாத்தானால வஞ்சிக்கப்பட்டதுனால சாபத்தின் விளைவு, பாவத்தின் விளைவின் பாதிப்புகள் இப்ப எங்கெல்லாம் இருக்கு, எங்கெல்லாம் மனுஷனோட ஆளுகை இருக்கோ அங்கெல்லாம் போயிருக்கு. இந்த பாதிப்பை நீக்கணும் அப்படின்னா யார் வரணும்? இயேசு கிறிஸ்து வரணும். கடவுள் மனிதனாக வரணும். கடவுள் மனிதனாக வரும் பொழுது வானத்தை அசைய பண்ணுகிறார், பூமியை, வெட்டாந்திரத்தை, சமுத்திரத்தை அசைக்க பண்ணுகிறார், சகல ஜனங்களையும் அசைக்க பண்ணுகிறார். அப்படி அசைய பண்ணும் பொழுது மனுஷனால ஏற்படுத்தப்பட்ட பாதிப்பு, சாபத்தின் விளைவு எல்லாவற்றையும் அவருடைய ரத்தத்தின் மூலமாக நீக்குகிறார், சரிப்படுத்துகிறார்.